அந்த மகளிர் அணி கிரிக்கெட் வீராங்கனைகள் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா, அவங்க பக்கத்துல விறுவிறுன்னு ஓடி வந்து ஒரு வாட்ட சாட்டமா ஒரு ஆளு, "யார்றா அவரு? இவரு எதுக்குடா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கும்போது, "ஏங்க அவரு தாங்க இவங்களுடைய கோச்" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நெகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு அப்ப வந்து எவ்வளோ பெரிய கனவா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவர பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இவர வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு 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 தாட் வந்துச்சு. ஏன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாற வந்து இப்ப நம்ம எடுத்து அது அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். வாழ்க்கையில நமக்கு எப்ப வேணா, என்ன வேணா கிடைக்கும். நம்ம வந்து விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து குடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து சக்தே படம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி கனா படம் பார்த்திருப்பீங்க தமிழ்ல. தங்கல் படம் பார்த்திருப்பீங்க. இந்த படங்கள்ல பயிற்சியாளரா வரக்கூடிய கபீர் கானா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதே மாரி அமீர் கான் சாரா இருக்கட்டும், அவங்களும் ஒரு கதாபாத்திரம் தானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இல்லங்க. அவங்கள தாண்டியும் உண்மையான ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கிறாரு அமோல் மஜும்தார் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாங்க.